ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் அனைத்து வைணவக் கோயில்களிலும் மிகச் சிறப்பாக உற்சவங்கள் நடைபெறும் முக்கியமான மாதமாகும். இந்த மார்கழியில்தான் அனைத்து வைணவ கோயில்களிலும் ராப்பத்து பகல் பத்து என்று 21 நாள் கொண்டாடுகிறார்கள். இதன் உள் அர்த்தம் என்று பார்க்கும்போது ராப்பத்து இரவில் நடக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடப்படுகிற இந்த வைபவம் இதற்கு முக்கியமான காரணகர்த்தா என்று பார்த்தால் திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார். இவர் பெருமாளை பார்த்து பாடுகிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடுகிறார். இது நடந்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வார் அவதரித்த அந்த இனிமையான நாள். பெருமாளை நோக்கி திருநெடுந்தாண்டகம் என்று தானே எழுதிய ஒரு பாசுரத்தை பாடுகிறார். வடமொழியில் பாடலை மட்டுமே கேட்ட பெருமாளுக்கு தமிழ் பாசுரத்தை கேட்டதும் ஒரே மகிழ்ச்சி. உடனே ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டுமே என்று. திருமங்கை ஆழ்வார் என்ன ஒரு மனசு பாருங்க. அவர் என்ன கேட்கிறார்? நீங்கள் நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்க வேண்டும், நீர் இதனை கேட்பதால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்கிறார். உடனே இதை செயல்படுத்துவதற்காக சாதாரணமாக நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பாசுரங்கள் நம்மளது நமக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்போம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் எப்படி கேட்கிறார்? நீர் நம்மாழ்வாரின் பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். இதனை கேட்ட பெருமாளுக்கு மிகவும் சந்தோஷம். உடனே இதை செயல்படுத்த வேண்டும் என்று என்ன செய்கிறார் ஆழ்வார்? திருநகரிக்கு சென்று நம்மாழ்வாரை வரவழைத்து எடுத்து கொண்டு வந்து அங்கே எழுந்தருள வைத்து நம்மாழ்வாரின் பாசுரங்களை பாட வைக்கிறார். இது நடந்தது ஸ்ரீரங்கத்தில் இரவு நேரத்தில், இதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில். அப்படி என்னதான் நம்மாழ்வாரின் பாசுரங்களில் இனிமை இருக்கிறது, என்ன சிறப்பு அப்படி என்று மனதில் யோசனை. ஒரு சமயம் உங்களுக்கும் தோன்றும் அது மாதிரி. ஒரு சமயம் வைகுண்ட ஏகாதேசி பரமபதத்திற்கு அந்த வைகுண்டத்திற்கு ஜெயன் விஜயன் என்று 2 காவலாளிகள். கலியுகம் தொடங்கிவிட்டது என்பதனால் அது என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே வைகுண்ட வாசலை இழுத்து மூடிட்டாங்க. பெருமாள் கேட்கிறார், ஏன் வைகுண்ட வாசல் மூடியிருக்கிறது என்று. உடனே இந்த காவலாளிகள் சொல்கிறார்கள், இது கலியுகம் நடக்கிறது, இனிமேல் இங்கே நல்லவர்கள் வர்றதுக்கு வழியே இல்லை, அதனால் நாங்கள் மூடிவிட்டோம் என்கிறார். உடனே என்ன சொல்கிறார் பெருமாள்? நம்மாழ்வார் என்ற ஞானி இந்த உலகத்திற்கு தோன்ற இருக்கிறார், அதனால் அவருடைய வழியில் நடக்கும் பக்தர்கள் இந்த வைகுந்தத்திற்கு வருவார்கள், அதனால் நீங்கள் கதவை மூட வேண்டாம் என்று ஆணையிடுகிறார். இதுவே நம்மாழ்வார் எவ்வளவு சிறப்பு என்று பாருங்கள். இதனை திருவாய்மொழி திருமொழி என்றும் பெயர் சொல்வார்கள். இது 1000 பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள். இது இரவில் நடப்பதால் இதனை ராப்பத்து என்று சொல்கிறார்கள். பகல் பத்து தன்னை பற்றி நினைக்காத திருமங்கை ஆழ்வாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாதமுனிகள் என்ப பெருமாள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் நம்பெருமாளிடம். அதன்படி முதல் 5 நாள் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களும், அடுத்த 5 நாள் திருமங்கை ஆழ்வாரின் குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருமொழி இவற்றை சேவிப்பர். மொத்தமாக பகல் பத்து ராப்பத்து இந்த 20 நாளில் 3000 பாசுரங்கள் முடித்து விடுகிறார்கள். மீதி 1000 தொடர்ந்து 21ஆவது நாள் இயற்பா என்று
காலை முதல் மாலை வரை சேவிப்பர். இதனை அரையர் சேவை என்றும் சொல்வார்கள். இந்த வைபவம் தமிழுக்கும் ஆன்மீக பக்திக்கும் பரவசம் ஊட்டுவதாக அமைந்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.